வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுவதாக. எப்போது தேவனின் ஆசீர்வாதங்கள் தொடரும் என்ற தலைப்பிலே கடந்த 3 நாட்களாக எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே இருந்து தியானித்து கொண்டு வருகின்றோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இருந்து 3 காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஏன் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே அனுகூலமாக இருந்தது? முதலாவது, எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தார். இரண்டாவது, எசேக்கியா ராஜா ஆண்டவரையே எல்லாவற்றிற்கும் சார்ந்திருந்தார். மூன்றாவதாக, எசேக்கியா ராஜா கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். ஆம், கீழ்ப்படிதலின் வாழ்க்கை அவரிடத்திலே காணப்பட்டது. தொடர்ந்து இன்னொரு சிறப்பான பண்பினையும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். ஆம், நான்காவதாக, ஏன் அவருடைய வாழ்க்கையில் அனுகூலமான காரியங்களே நடந்தது? ஆவிக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் தன் முழு இருதயத்தோடு செய்தார். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். கடமைக்காகவோ மனதில்லாமலோ ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்த்தோ நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என வாசிக்கின்றோம். ஆண்டவர் எதற்காக இவைகளை செய்யச் சொல்கிறார்? எதற்காக இவைகளை என் வாழ்வில் அனுமதிக்கிறார்? எதற்காக சில காரியங்களுக்கு பதில் இல்லை என்ற புரிதல் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர், தீங்கு நினையாதவர். நமக்கு சில வேளைகளில் புரியாவிட்டாலும் நன்மையான, சிறப்பான, நமக்கு ஏற்ற பாதையில்தான் நம்மை நடத்துவார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம் ஆண்டவரை புரிந்திருக்கும்போது முழு இருதயத்தோடு உற்சாகமாக அவருடைய காரியங்களில் ஈடுபடுவோம். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றித் தருவார். ஆகையால் கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களை மறவாமல் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் அனுகூலமான காரியங்கள் நடைபெற ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருப்போம். ஆண்டவரையே சார்ந்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். மட்டுமல்ல, எல்லா காரியங்களையும் முழு மனதோடு செய்து அவரை பின்பற்றுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அனுகூலமாக நடத்துவாராக. ஆமென்.